4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 1 BHK வீடு ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு. வீட்டை சுற்றியும் நீட்டாக காம்பவுண்ட் வால் அமைச்சு விற்பனைக்கு வந்திருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு நமக்கு மேற்கு திசை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு முன்பகுதியில் கார் மற்றும் 2 வீலர் பார்க்கிங்க்கு அட்டை போட்டிருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்குங்க. இது பெரிய லெவல் கிடையாது. வீடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் நீட்டாக அமைச்சு வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு 10க்கு 16 ஹால் இருக்குங்க. இந்த ஹாலுக்கும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்க. வீடு முழுசுமே பார்த்தீங்கன்னா எந்த பெயிண்டிங் ஒர்க்கோ சிவில் ஒர்க்கோ எதுவும் கிடையாதுங்க. நீட்டாக கம்ப்ளீட்டடாக தெளிவாக இருக்குங்க. வந்தோடனே குடி இருக்கக்கூடிய அளவுக்கு நீட்டாக இருக்குது. அப்படியே பெட்ரூம் ஒட்டி அட்ஜாயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் இருக்குங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பெல்லாம் கடப்புக்கல்ல தான் போட்டிருக்காங்க. காங்கிரீட்டில் போட கிடையாதுங்க. ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. அப்படியே கிச்சனுக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச்சு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் வந்துடுங்க. பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்டில் ஒரு ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே ஹால்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியை ஒரு டோர் வச்சுருக்காங்க. இந்த பகுதி இறங்கினோடனே ஒரு கார்டனிங் ஃபேஸில் கிட்டத்தட்ட 1 சென்ட் அளவுக்கு ஒரு எம்டி பிளேஸ் இருக்குங்க. நமக்கு செடி மரங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ரீசெண்டாக இந்த வீட்டை பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டதுனால எதுவும் இப்போ மெயின்டெனன்ஸில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டி ஒன்று இருக்குங்க. இந்த தொட்டியிலேருந்து டேரெக்டாக நமக்கு வாட்டர் டேங்க் பம்ப் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தண்ணீர் வசதி பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரத்தில் 3 நாள் to 4 நாள் தண்ணீர் ரெகுலராக வருங்களாமா. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா நீட் க்ளீனோட ஏரியாவாக தான் இருக்குங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீட்டினோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா டோட்டலாக வீடு மற்றும் நிலத்தினோட விலை எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா 43 லட்ச ரூபா கேட்குறாருங்க. நம்ம வீடியோவில் செல்லக்கூடிய ரேட் ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ப்ராப்பர்ட்டி நேரில் விசிட் பண்ணுங்கள். நேர்வேல என்ன மார்க்கெட் போகுதோ அதுக்கு தகுந்த அனுசரித்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சதை நாங்களே பேசி பண்ணி கொடுக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கொளப்பலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நகர் அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் டு கொளப்பலூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. கோபிச்செட்டிப்பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக போக்குவரத்து நகர் லொக்கேட் ஆகிருக்குங்க. மேலும் நிலம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிலம் சம்மந்தப்பட்டதுக்கு